த லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 Chronicles chapter 21 verse 24. அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொன்னான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும், தாவீது ராஜா நல்ல ஒரு யுத்த வீரனாய் காணப்பட்டார். ஆனால் அவர் யுத்தத்தில் தேவனை அவர் சார்ந்து கொண்டார். எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ குதிரை இருக்குது, எவ்வளோ ரதம் இருக்குது அப்படின்றதில் அவர் பெருசுப்படுத்தலை. அவர் கர்த்தரை சார்ந்தபடினால எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆனால் பாருங்கள், இந்த 21ஆம் அதிகாரத்தில் இந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான்னா, தாவீது ராஜாவினுடைய இருதயத்திலே அவன் கொஞ்சம் ஏவி விடுகிறான். இந்த முதல் வசனம் சொல்லுது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இப்போ தாவீது ராஜாவை இந்த சாத்தான் ஏவி விடுகிறான். நீ உனக்கிட்ட எவ்வளோ யுத்த ஜனங்கள் இருக்கிறாங்கன்றத நீ என்ன இது பாருங்கள், அது என்றது தப்பு கிடையாது. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. அதனால தான் அவர் ஃபுல்லாக ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுறவர். அப்போது அந்த மாதிரி அவர் அப்படி பண்ண உடனே அவர் எவ்வளோ யுத்த வீரர்கள் இருக்கிறாங்கன்றதை கவுண்ட் பண்ணும்படி, சென்சஸ் எடுக்கும்படி அவர் சொல்லுகிறார். அநேகர் அவரை தடுக்கிறார்கள், ஆனால் ராஜாவாக இருக்கிறபடினால அதை அவர் செய்கிறார். அது தேவனுடைய சமூகத்தில் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகிறதை பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை செய்தபடியினால உனக்கு 3 விதமான பனிஷ்மெண்ட்ஸ், 3 விதமான தண்டனைகள், அந்த 3 தண்டனையில் நீ ஏதாவது ஒரு தண்டனையை சூஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே தாவீது ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நான் மனுஷன் கையில் விழக்கூடாது, நான் உங்கள் கையிலேயே விழுறேன். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தேவதூதனை பட்டயத்தோடு அனுப்புகிறார். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அப்போ தாவீது மறுபடியும் ஆண்டவரை சொல்கிறார், ஆண்டவரே நான் தானே தப்பு பண்ணேன், போதும் ஆண்டவரே, இதை நிறுத்திடுங்க ஆண்டவரே, இந்த வாதம் போதும், ஏன் என் ஜனங்கள் இதனால் வேதனைப்படணும், நான் தானே தப்பு பண்ணேன், என்னையும் நீங்கள் தண்டிச்சிருங்க அப்படின்னு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். உடனடியாய் கர்த்தர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆலோசனையை ஆண்டவரே கொடுக்குறார். நீ பலியிடு, இந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி நீ பலியிடு, இந்த வாதம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு நான் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய களம். அந்த களத்தை வாங்கணும் அப்படின்னு தாவீது போகிறத பார்க்குறோம். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு நீ கொடு. அந்த ஒர்னான்ட்ட போய் தாவீது ராஜா சொல்கிறாரு, இந்த களம், இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ், இந்த த்ரெஷிங் ஃப்ளோரை நான் வாங்குகிறேன், இதில் நான் ஒரு பலிபீடம் கட்டணும், கட்டி ஆண்டவருக்கு நான் பலியிடணும், அப்போ தான் இந்த வாதை நிறுத்தப்படும், நீ கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இது எவ்வளோ விலைக்கு நீ கொடுப்பியோ நீ சொல்லு, நான் அந்த விலைக்கு இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களும் மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். உடனே ஒர்னான் என்ன சொல்கிறார், ராஜா நீங்கள் கட்டாயமாக இதை எடுத்துக்கோங்க, இந்த நிலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, சர்வாங்க தகன பலிக்கான தேவையான எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் விலை பேசுகிறீங்க, நீங்கள் இலவசமாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக அந்த ஒர்னான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு தாவீது கொடுத்த பதிலை தான் இன்றைக்கி நம்ம வாசித்தோம் இல்லையா, 24ஆம் வசனம். அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு நான் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை
ஒர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பாதை நிறுத்தப்பட்டது. ஆனால் இதில் நம்ம தியானிக்கிற ஒரு பகுதி என்னன்னா 24ஆம் வசனம் பாருங்க. ஒரு நாள் இலவசமாக நீங்கள் வாங்கிக்கோங்க, இது இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நோ, நான் இலவசமாக வாங்கினேன்னா, இலவசமாக உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் உன்னுடையதை எடுத்து நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு சமானமாக அல்லவா அது மாறிவிடும். நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இலவசமாய் ஒன்றை நான் தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற காணிக்கை, ஆண்டவருக்கு நான் செய்கிற பணிவிடைகள், அது என்னுடைய இலவசத்திலிருந்து வரக்கூடாது. எனக்கு ஏதோ அதில் ஒரு சின்ன ஒரு வேதனையாவது இருக்கணும். அந்த பணத்தை நான் நிறுத்து கொடுக்குறேன்னா என்கிட்டேருந்து ஏதோ ஒன்று கடந்து போகிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அந்த பணத்தை நம்ம கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அதுக்கு விலை அதிகம். அப்படி தானே? இன்றைக்கி நமக்கு ஃப்ரீயாக நிறைய ஐட்டம்ஸ் வருது. நீங்கள் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஆனால் நம்ம காசு கொடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ரொம்ப சேமித்து வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் வாங்குறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று நகையை தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு பார்த்து அதை செஞ்சு அதை வாங்குகிறோன்னா அது ரொம்ப வேல்யூபிளாக நம்ம வைப்போம். அது ரொம்ப பொக்கிஷமாக வைக்கிறோம். அப்போது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது அப்படி இருக்குதா? இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறாங்க? ஒரு காரியத்தை இலவசமாக, அதாவது ரெண்டு விதமான ஆண்டவருக்கு கொடுக்கறதுல ரெண்டு விதமாக நம்ம கொடுக்கலாம். ஒன்று என்னென்னா, என்கிட்ட அதிகமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு பகுதியை நான் எடுத்து கொடுக்குறேன். சரி, எனக்கு ஒரு $10,000 சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுலேருந்து ஒரு $1,000 எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கறது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் எனக்கு $1,000 தான் சம்பளம். அதுலேருந்து நான் ஒரு $800 நான் எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது சாக்ரிஃபிஷியல் கிவிங் இல்லை? அது நான் ரொம்ப தியாகம் பண்ணி தான் நான் அதை பண்ண வேண்டியது இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் ஒரு முறை அவர் என்ன பண்ணார்னா, தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போல அந்த இடத்துல காணிக்கை பெட்டி இருக்குது. அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் போய் ஆண்டவர் உட்காந்துக்கிட்டார். உட்காந்துட்டு அவர் ஒவ்வொருத்தரும் காணிக்கை போடுவாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போது நிறைய பேர், நிறைய ஐஸ்வர்யவான்கள்லாம் நிறைய காசு, நிறைய பணத்தை கொண்டு காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுறார். அப்போ ஒரு ஏழை விதவை வராங்க. அவங்ககிட்ட 2 காசு தான் இருக்குது. அந்த 2 காசை காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை போட்டிங்க, ஆனால் இந்த ஏழை விதவை தான் எல்லாரையும் அதிகமாக போட்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு? நம்மலாம் $1,000 போட்டோம், $10,000 போட்டோம். இவன் என்ன ஒரு 2 பென்னி தானே போட்டிருக்கா, இவளை போய் ஆண்டவர் நிறைய கொடுத்தாருன்னு எப்படி சொல்லலாம்? பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் சொன்னாங்க, நீங்களாம் உங்கள் பரிபூர்ணத்திலேருந்து கொடுத்தீங்கப்பா. ஆனால் இவ தனக்கு உண்டானதே அவ்வளோதான். அவகிட்ட இருந்ததே அந்த 2 coins, $2 தான், இல்லை 2 dimes தான், இல்லை $2 தான் அவகிட்ட இருந்துச்சு. 20 ரூபா தான் அவகிட்ட இருந்துச்சு. ஆனால் அதை அப்படியே கொண்டு காணிக்கையாக போட்டுட்டான் அப்படின்ற அந்த இருதயத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு நம்ம நிறைய செய்கிறோம். ஆனால் அதில் நமக்கு ஏதாவது ஒரு வலி இருக்குதா? நான் கொடுக்கறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு வலி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுற ஒரு வலியும் வேதனையும் நமக்கு இருக்குதா? அதுதான் தாவீது சொல்கிறார், நான் இலவசமாக ஆண்டவருக்கு எதையுமே செய்ய மாட்டேன். நான் இலவசமாக ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இட் ஹாஸ் டு காஸ்ட் மீ சம்திங். எனக்கு அது ஒரு வலியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம அதிகாலையில் வந்திருக்கிறோம் ஜெபிக்கிறதுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. நமக்கு அது கொஞ்சம் வேதனையை கொடுக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கோல்டாக இருக்கிற டைமில் அப்படி இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கிற நேரம். ஆனால் இல்லை நான் ஆண்டவருக்கு இந்த டைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழும்பி நம்ம வர்றோம் பார்த்தீங்களா?
அது நம்மளை வலிக்குதுல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற காரியத்தில் வலிக்குது, நம்முடைய டைமை கொடுக்கறதுக்கு அது வலிக்குது. என்கிட்ட இருக்கிற 24 மணி நேரத்தில் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. அந்த ஃப்ரீ டைமில் நான் ஆண்டவருக்கு கொஞ்சம் டைமை கொடுக்குறேன், அது ஒரு மாதிரி. ஆனால் என்கிட்ட டைமே இல்லை, பயங்கரமாக பிஸியாக இருக்கிறேன், ஆனாலும் நான் ஆண்டவருக்கு என் டைமை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது சாக்ரிஃபிஷியல் கிவிங். இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபிஷியலாக ஆண்டவருக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். தாவீது அப்படித்தான் செய்தார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லாமல், ஆண்டவரே நான் அப்படி உங்களுக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவரே அப்படியா நான் கர்த்தருக்காக சேவை செய்யணும், நான் கொடுக்குற காணிக்கையிலையும் அந்த மாதிரி நான் கொடுக்கணும். உன்னை இலவசமாக ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்றதுனால நான் இலவசமாக கொடுக்கக்கூடாதுப்பா, உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக செய்யணும், அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாமா? அன்றைக்கி காயின் ஆபேலுடைய காணிக்கைகளை குறித்து கூட நம்ம பார்க்கும்போது, காயின் அப்படியே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஆனால் ஆண்டவருக்கு தானே கொடுக்குறோம், ஓகே ஏதோ ஒன்று. ஆனால் ஆபேல் அப்படி இல்லை, அதில் பெஸ்ட்டாக அதை பார்த்து எது இதில் நல்லது, இதில் எது ரொம்ப நல்லது ஆண்டவருக்கு அப்படின்னு பார்த்து அவர் கொடுக்குறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காயினே ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயரில் 11 வாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவருக்கு கொடுக்குற எதுவாக இருந்தாலும் சரி, அதை பெஸ்ட்டாக கொடுக்க, அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சந்தோஷமாக நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? 1 நாளாகமம் 21:24. அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு நான் வாங்குவேன் என்று அவன் சொன்னான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?